ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. லைஃப் ஆஃப் டிடிஇ. சரிங்களா? நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகுறதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் தமிழ்ல இல்லாத வீடியோ. தமிழ்ல உங்களுக்கு யாருமே சொல்லாத வீடியோ. சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்க போகுது. இப்போ வந்து கரண்ட்ல வந்து டிடிஇக்கான வேகன்சி இருக்கு. சரிங்களா? டிகிரி முடிச்சவங்களாகட்டும், எனி டிகிரி. இந்த டிகிரி தான் கேட்கல குவாலிஃபிகேஷன். எனி டிகிரி கேட்டிருக்காங்க. அதே மாரி 12th முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். டிகிரி லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்ற பேர்ல இருக்கும். அதே மாரி 12th லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அதாவது சிசிடிசின்னு சொல்லுவாங்க. சிசிடிசி. இந்த 2 போஸ்டிங்ல தான் உங்களுக்கு வந்து இந்த டிடிஇ வரும். சரிங்களா? ஆக்சுவலா கரண்ட்ல வந்து வேகன்சி இருக்கு. இது இந்த டிகிரி லெவல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க வந்து அக்டோபர் 13 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி 12th லெவல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அக்டோபர் 20th வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்க போகுது. இப்ப வந்து நீங்க வந்து எந்த போஸ்டிங்ல வந்து செலக்ட் ஆனா உங்களுக்கு வந்து டிடிஇ ஆகுவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? என்டிபிசில டிகிரி லெவல்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். அதே 12th லெவல்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படின்ற போஸ்டிங்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஇ கொடுத்துருவாங்க. டிடிஇ போஸ்டிங் எப்படி அலாட் பண்ணுவாங்க? உங்களுக்கு வந்து இனிஷியலா ஒரு 60 டேஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஃபீல்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபீல்டு ட்ரைனிங் முடிஞ்சக்கப்புறம் இப்ப சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில மொத்தம் 4 பிஜி இருக்கு. பிஜி 1, பிஜி 2, பிஜி 3, பிஜி 4 அப்படின்னு சொல்லி 4 பிஜி இருக்கு. இந்த 4 பிஜில ஏதாவது ஒரு பிஜில உங்களுக்கு வந்து போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. நீங்க டிடிஇ ஆயிட்டீங்கன்னா. சரிங்களா? பிஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரூட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிராட் கேஜ் 1, பிராட் கேஜ் 2 ஏதாவது ஒரு ரூட்ல வந்து அலாட் பண்ணிருவாங்க. பிஜி 1 அப்படின்றது இந்த மைசூரு, பெங்களூரு இந்த சைடு போற ட்ரெயின் எல்லாத்தையுமே நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. அதே மாரி பிஜி 2ன்றது பாலக்காடு, திருவனந்தபுரம் இந்த சைடு போற திருவனந்தபுரம் இந்த சைடு போற ட்ரெயின் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணுவீங்க. பிஜி 3ன்றது விஜயவாடா, அப்புறம் டெல்லி இந்த மாரி ரூட்ல போற ட்ரெயின் எல்லாத்தையும் நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. பிஜி 4ன்றது நம்ம சவுத் சைடு. கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை, மதுரை, திருநெல்வேலி சரிங்களா? தூத்துக்குடி இந்த மாரி ரூட்ல போற ட்ரெயின்லாம் அட்டெண்ட் பண்றது பிஜி 4. இதுல ஏதாவது ஒரு பிஜில வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. இப்போ வந்து நீங்க பிஜி 1ல அப்பாயிண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க இந்த பிஜி 1ல தான் இருப்பீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு 4 இயர்ஸ் தான் வந்து நீங்க இந்த பிஜில வந்து ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க 4 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வேணாம்னா நீங்க ரிக்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி குடுத்து நீங்க வந்து வேற பிஜியோ ஏதோ ஒண்ணு குடுத்து மாத்திக்கலாம். அப்படி இல்லன்னா எனக்கு வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றது செட் ஆவலனா ஒரு ஸ்டேஷன் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸ்டேஷன் வாங்கிட்டு டெய்லியும் வந்து வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர மாரி. பட் வந்து இந்த டிடிஇனா டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். இது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க இருந்து நீங்க சென்னையில இருந்து கிளம்புறீங்கன்னா மைசூர் போணும். அகைன் வந்து மைசூர்ல வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் குடுத்துருவாங்க. அங்க வந்து நீங்க 1 நாளோ, 1/2 நாளோ ரெஸ்ட் எடுத்துட்டு, மறுபடியும் நீங்க மைசூர்ல இருந்து சென்னை வருவீங்க. சரிங்களா? சென்னை வந்துட்டீங்கன்னா, சென்னையில மறுபடியும் உங்க வீடு இருக்குன்னா, அங்க நீங்க அகைன் ரெஸ்ட் எடுப்பீங்க. அகைன் இன்னொரு ட்ரெயின் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. அங்க போவீங்க. அகைன் பெங்களூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெங்களூர்ல வந்து நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்களோ, சுத்தி பார்ப்பீங்களோ அது உங்க இஷ்டம். சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து அலாட் பண்ணிருவாங்க. அந்த ரிட்டர்ன் ட்ரெயின்ல சென்னை வந்துருவீங்க. மறுபடியும் வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்படிதான் உங்களுக்கு லைஃப் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, நீங்க ரிக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமா மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸா இருக்கலாம், இல்ல 1 இயரா இருக்கலாம். உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து மாத்தி தந்துருவாங்க. வேற பிஜி கேட்டாலும் மாத்தி தந்துருவாங்க. இல்ல ஸ்டேஷன் கேட்டாலும் குடுத்துருவாங்க. இல்ல நான் ரிக்வெஸ்ட்டே குடுக்கல அப்படின்னா, நீங்க இதுவே தான் உங்களுக்கு விருப்பப்படுறீங்க. நீங்க பிஜி 1லயே இருக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, உங்களால லைஃப் லாங் இருக்க முடியாது. 4 வருஷம் தான் நீங்க வந்து ஒரு பிஜில இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்கள வந்து 4 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து பீரியாடிக்கல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி மாத்திருவாங்க. பிஜி 1ல இருந்து பிஜி 2ஓ இல்ல பிஜி 3யோ நீங்களே ரிக்வெஸ்ட் குடுத்து வச்சிருந்தீங்கன்னா, அந்த பிஜி போடுவாங்க. இல்ல ரிக்வெஸ்ட் குடுக்கலன்னா, அவங்களா ஏதாவது ஒரு பிஜி வந்து அலாட் பண்ணிருவாங்க. இப்ப வந்து நீங்க வந்து பிஜி 1ல போஸ்டிங் வாங்கிட்டீங்க.
நீங்க எந்தெந்த ட்ரெயின் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைசூர் ரூட்ல போற இந்த மைசூர் வந்தே பாரத் அட்டன் பண்ணுவீங்க, மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லால்பாக், அப்புறம் காவேரி எக்ஸ்பிரஸ், பாக்மதி சூப்பர் ஃபாஸ்ட், சரிங்களா? பெங்களூர் போற வண்டி எல்லாமே, அதே மாதிரி ஈரோடு போறது, கோயம்புத்தூர் போறது, டபுள் டெக்கர் ட்ரெயின் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரெயின்லாம் நீங்க வந்து BG1ல போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா அட்டன் பண்ணுவீங்க, சரிங்களா? இப்போ மைசூர் போறீங்கன்னா, நீங்க இங்கேருந்து மைசூர் போறீங்க. மைசூர்ல வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு 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 4 மணி நேரமோ, 5 மணி நேரமோ ரெஸ்ட் எடுப்பீங்க. எடுத்துட்டு மீதி டைம் உங்களுக்கு இருக்கும்ல, அந்த டைம் வந்து நம்ம ஜாலியா சுத்தலாம். நம்மள யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. அகைன் அடுத்த நாள் உங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்கப்ப நீங்க அங்கருந்து இங்க வருவீங்க. லைஃபே உங்களுக்கு வந்து இந்த டிடிலாம் ஆயிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் டிராவல் பண்ண புடிக்கும் அப்டின்னா, உங்களுக்கு லைஃபே கொண்டாட்டமா தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு டிராவல் பண்ண புடிக்கும் அப்டின்னா. உங்களுக்கு பெருசா செலவு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமா செலவாகாது. ஏன் செலவாகாது அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து நீங்க அங்க போய் தங்குறீங்க பார்த்தீங்களா? ரிடையரிங் ரூமு. அங்கவே உங்களுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஃபுட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். நீங்க நெனைக்கிறத விட சீப்பா இருக்கும். சரிங்களா? ரூ. 10 அந்த மாரி தான் இருக்கும். ரூ. 10 இருக்கிறதால குவாலிட்டி இல்லாம இருக்காது. நீங்க வெளியில வந்து ரூ. 100 ரூ. 150க்கு சாப்பிடுற அதே ஃபுட் தான் அங்க வந்து ரூ. 10 ரூ. 5 இவ்வளோ தான் இருக்கும். ஃபுட்டோட ரேட்டு. ஸோ அதே மாரி ட்ரெயின்லயுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிரும். சரிங்களா? ட்ரெயின்லயே வந்து IRCTC கேன்டீன் இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. நீங்க டிராவல் பண்ற பட்சத்துல. இப்போ வந்தே பாரத்லலாம் டிராவல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஃபுட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்னு. ஸோ வந்து உங்களுக்கு செலவும் பெருசா இருக்காது. சேலரியுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நார்மலா இனிஷியலா நீங்க வந்து டிகிரி லெவல்லலாம் ஜாயின் பண்ணி டிடி ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 80 ஸ்டார்ட்டிங்கே வந்து 80K வந்து நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. டிராவலிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 80Kன்றது மினிமம் தான். 80K டூ 85K வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. டிகிரி லெவல்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா. இதுவே நீங்க வந்து ஒரு 12த் லெவல்ல அப்பாயிண்ட் ஆகுறீங்க அப்படின்னா, சாலிடா வந்து 60K வந்து இனிஷியல் சேலரியே உங்களுக்கு இருக்கும். இந்த டிடி ஆயிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் இயர்லி இன்கிரிமென்ட் வேற வரும். ஒவ்வொரு வருஷமும். சரிங்களா? இதுதான் BG1. அடுத்து இதே BG2. BG2னா நீங்க எந்த மாதிரியான ட்ரெயின்லாம் அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா சைடு பாலக்காடு, புரியுதுங்களா? திருவனந்தபுரம் இந்த மாரி சைடு போற ட்ரெயின் எல்லாத்தையும் நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. வெஸ்ட் கோஸ்ட், திருவனந்தபுரம் வண்டி, அதுக்கப்புறம் மேங்களூர் வண்டி அட்டெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? பாலக்காடு வண்டி, எர்ணாகுளம் போற ட்ரெயினு, கொச்சுவேலி, ஆழப்புழா எக்ஸ்பிரஸ் இந்த மாரி நெறைய இருக்கு மக்களே. சரிங்களா? ஆ ஸோ மேங்களூர் சென்ட்ரல் மெயிலு. ஸோ இந்த மாரி எல்லா ட்ரெயினும் நீங்க BG2ல அப்பாயிண்ட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க வந்து இங்க இருந்து கேரளா போவீங்க. கேரளால நீங்க சுத்தி பார்ப்பீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, உங்களுக்கு டிராவலிங் பிடிக்கும்னா டிடின்றது உங்களுக்கு லைஃபே என்ஜாய்மெண்ட் தான். சரிங்களா? பட் எப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா, இன்கேஸ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து வீக்லி வந்து ஒரு 3 டேஸ் வீட்ல இருக்க மாரி இருக்கும். இல்ல 2 டேஸ் தான் வீட்ல இருக்க மாரி இருக்கும். சரிங்களா? மீதி மேக்ஸிமம் டிராவல் பண்ணிட்டு அங்க தங்குற மாரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேபி வந்து கஷ்டமா இருக்கலாம். இந்த ஒரு போஸ்டிங். இல்ல நீங்க பேச்சுலராலாம் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பர். உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலிய உங்களால நல்லா பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு சேலரி வந்து இதுல இருக்கும். அதே மாரி நீங்க BG3ல அப்பாயிண்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபுல்லா நார்த் இந்தியன் போற ட்ரெயின் தான் BG3ல அப்பாயிண்ட் ஆயிட்டீங்கன்னா. BG3ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வண்டி நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயவாடாவுக்கு போற வந்தே பாரத், கோரமண்டல், ஹவுரா, அதுக்கப்புறம் சத்ராகாஞ்சி, நவ்ஜீவன், பினாகினி இந்த மாரி நெறைய ட்ரெயின் இருக்கு. சரிங்களா? ஷாலிமார், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் தன்பாத் எக்ஸ்பிரஸ், கோர்பா, கோரக்பூர் ரப்திசாகர், திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட், டெல்லி போறது, அதுக்கப்புறம் டெல்லி போற நிசாமுதீன், இந்த மாரியான ட்ரெயின்லாம் வந்து நீங்க BG3ல போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா அட்டெண்ட் பண்ணுவீங்க. இப்ப வந்து நீங்க வந்து டெல்லி ட்ரெயின்லாம் அட்டெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி ட்ரெயின்லாம் வந்து ஆ மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்க மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இப்ப வந்து இன்னைக்கு காலையில மண்டே வந்து உங்களுக்கு வந்து டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? மண்டே வந்து காலையில 6 மணிக்கு சென்ட்ரல்ல இருந்து நிசாமுதீன் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மண்டே. டியூஸ்டே 11 மணிக்கு டியூஸ்டே 11 ஏஎம்க்கு வந்து இந்த வண்டி வந்து டெல்லி போயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வெட்னஸ்டே வந்து வெட்னஸ்டே அங்க இருந்து ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்கும். வெட்னஸ்டே ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கோ, இல்லன்னா சேம் டே ஈவினிங் கூட இருக்கும். சேம் டே ஈவினிங் இருந்தா உங்களால சுத்தி பார்க்க முடியாது. இதே நெக்ஸ்ட் டே இருந்ததுன்னா, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா டெல்லிய வந்து நல்லா சுத்தி பார்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா டெல்லிய சுத்தி பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து டூர் போற மாரி தான் இருக்கும் ஒர்க்கே. சுத்தி பார்ப்பீங்க. அகைன் வந்து அடுத்த நாள் 6 மணிக்கு ஏறுவீங்க. வெட்னஸ்டே 6 மணிக்கு ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ஸ்டே நைட்டு தேர்ஸ்டே லேட் நைட்ல வந்து நீங்க அகைன் வந்து
சென்னை வந்து ரீச் பண்ணிருவீங்க. சென்னை ரீச் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மேக்ஸிமம் வந்து 2ல இருந்து 2 1/2 நாள் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஈவன் நீங்க அங்கேயும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட் கிடைக்கும். இப்படிதான் உங்க லைஃப் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரெயின்லாம் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ட்ரெயின் வந்து அலாட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த BG3ல நீங்க போஸ்டிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜயவாடா வரைக்கும் போற ட்ரெயின், சரிங்களா? இந்த மாதிரி ட்ரெயின் தான் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த BG1லலாம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை போற வண்டி அதுக்குன்னு மும்பை வரைக்கும் போக மாட்டாங்க. ஒரு இது ஒரு 8 ஹவர்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. அவங்களோட டியூட்டி ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் தான். ஸோ 8 ஹவர்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ BG1ல இந்த மாதிரியான வண்டி தன்பாது கூட BG1ல வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து BG3ல நீங்க போஸ்டிங் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெயின்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவீங்க. இதே BG4ல நீங்க போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் டிராவல் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான வண்டி எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு டியூட்டி போடுவாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா சோழனு, அதுக்கப்புறம் குருவாயூர், அதுக்கப்புறம் திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட், கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட், கொல்லமு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் நிறைய இருக்கு மக்களே. சரிங்களா? ராமேஸ்வரம் வேற என்ன இருக்கு? முத்துநகர், அதுக்கப்புறம் திருநெல்வேலி போற வண்டி, நாகர்கோயில் வண்டி, காரைக்கால் போற வண்டி. ஸோ இந்த மாதிரியான ட்ரெயின்லாம் நீங்க வந்து BG4ல போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ பட் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து ஒரு நாள் டிராவல் இங்க இருந்து ஒரு நாள் டிராவல் பண்ணுவீங்க. அகைன் அங்க ரெஸ்ட் எடுப்பீங்க. சென்னையில இருந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மதுரை போறீங்க. அகைன் மதுரையில வந்து நீங்க வந்து 1 நாளோ இல்ல 1/2 நாளோ ரெஸ்ட் எடுத்துட்டு மதுரையில இருந்து சென்னை வருவீங்க. மறுபடியும் சென்னையில 1 நாளோ இல்ல 1/2 நாளோ ரெஸ்ட் எடுப்பீங்க. அகைன் இங்க இருந்து டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படிதான் வந்து வருஷம் ஃபுல்லா டிராவலிங்லேயே இருக்கும். உங்களுக்கு டிராவலிங் பிடிக்கும்னா இது சூப்பர். நீங்க இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒரு 4 வருஷம் இதுல ஒர்க் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து முடியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டேஷன் கூட வாங்கிக்கலாம். ஸ்டேஷன்ன்றது உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஜாப் மாதிரி. காலையில போவீங்க, சரிங்களா? ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துருவீங்க. இல்லைன்னா ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வருவீங்க. இந்த மாதிரி காலையிலனா ஏர்லி மார்னிங்காவே போற மாதிரி இருக்கும். சரிங்களா? 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் வரும். அதே மாதிரி இல்ல ஆஃப்டர்நூன் போறீங்கன்னா நைட்டு முடியும். இல்ல நைட்டு போறீங்கன்னா அடுத்த நாள் காலையில முடியும். இந்த மாதிரியான டியூட்டி வந்து ஸ்டேஷன் டிசிக்கு இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்து லைஃப் ஆஃப் டிடிஇ. டிடிஇயோட லைஃப். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தமிழ்ல இதை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரிங்களா? அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி வீடியோ நிறைய வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணா மட்டும் போதாது மக்களே. ஏன்னா வந்து நீங்க வந்து எத்தனை பேர் வந்து இதை சீரியஸா எடுத்து படிக்கிறீங்கன்னு தெரியல. பட் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டாலே நம்ம வந்து பாஸ் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி இல்லை. இதுக்கு வந்து ரொம்ப சின்சியரா வந்து நம்ம வந்து எஃபர்ட் போடணும். அப்பதான் நம்ம உள்ள போக முடியும். சரிங்களா? இது வந்து நம்ம காலேஜ்ல ஒரு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ற மாதிரி இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஜாப் உள்ள போறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் உள்ள போயிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து செட்டில்டு. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ள போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய ஸ்ட்ரகிள தாண்டி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். செலக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் செலக்ட் ஆயிட்டோம்னா நம்ம லைஃபே செட்டில்டு. நீங்க செட்டில்டு இல்ல. உங்க ஃபேமிலியே வந்து நீங்க சூப்பரா பாத்துக்கலாம். அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு சேலரி ஃபெசிலிட்டி தான் எல்லாமே இருக்கும். சரிங்களா? நீங்க இப்ப அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றதே தெரியலனா உங்க கவலையே விடுங்க. நம்ம ஆப்ப மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற ஆப்ப பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே இதுல அடிங்க. கேப்ஸ்ல வந்து 6 கேப்ஸ்ல டி நடுவுல ஸ்பேஸ். சரிங்களா? ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற ஆப் அடிங்க. உங்களுக்கு சர்ச் பண்ணா வரலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூட நான் லிங்க் வைக்கிறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதுல ஆர்ஆர்பி, என்டிபிசி அப்படின்னு சொல்லி கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசி கோர்ஸ்குள்ள போயிட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தீங்கன்னா பே பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜுக்கும் வரும், வாட்ஸ்அப்புக்கும் வரும். அதை கிளிக் பண்ணி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். நம்ம கோர்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸிமம் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும் மக்களே. கிளாஸஸ் என்ன படிக்கணும் நீங்க யோசிச்சுட்டே இருக்க தேவையில்ல. நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து இதுலயே கவர் ஆயிரும். மெட்டீரியல்ஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும் மெயினா.
டெஸ்ட் சீரியஸ் வந்து 1-2 இருக்காது மக்களே. 930 + டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் டூ மெயின்ஸ் லெவலுக்கு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி உங்களோட ட்ரீம் ஜாப வந்து நீங்க வந்து வாங்குங்க கூடிய சீக்கிரமே. சரிங்களா? ஏன்னா வந்து இந்த வாட்டி நல்ல வேகன்சி மக்களே. டிகிரி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 8113 வேகன்சி குடுத்துருக்காங்க. அதே மாரி 12த் லெவல்ல 3445 வேகன்சி குடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் கூட ஆகும். சொல்ல முடியாது. சரிங்களா? எக்ஸாம்க்கு முன்னாடியே இன்க்ரீஸ் ஆகலாம். இல்ல எக்ஸாம் வைக்கும்போது இன்க்ரீஸ் ஆகலாம். இல்ல எக்ஸாம் முடிஞ்சோனே இன்க்ரீஸ் ஆகலாம். எப்பனாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. அப்ளை பண்ணிருங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கூட நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்லயே வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க மேக்ஸிமம். சரிங்களா? இந்த ஆப்லயே வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதுலயே மெசேஜ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். மெசேஜ் பண்ணீங்கன்னா நானே கூட கைட் பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம சேனல்லே ஹவ் டு அப்ளை வீடியோ இருக்கும். அதை பார்த்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பை பை. டேக் கேர்.